ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம எதை குறித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அபிமெலேக்கிட்டேருந்து சாராளை ஆண்டவர் எப்படி பாதுகாத்தாங்க, சேஃபாக எப்படி கூட்டிகிட்டு வந்தாங்க, அதை குறித்து பார்த்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், சாராளுக்கு இப்போ ஆபிரகாம் அண்ட் சாராள் அவங்களுக்கு இப்போ ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அது குறித்து நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க, உனக்கு நான் ஒரு ஆண் குழந்தை தருவேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய சந்ததியில் எல்லாருமே நான் ப்ளெஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் ஆண்டவர் இப்போ சொன்ன மாதிரி எல்லாவற்றையும் செய்ய போகிறாங்க. எப்படின்னா, ஆபிரகாமுக்கு ரொம்ப வயசாச்சு, 100 வயசாச்சு, சாராளுக்கு 90 வயசாச்சு. அப்போ இவங்களோட மைண்ட் எல்லாமே எப்படி ஆகிட்டுனா, இனிமேல் நமக்கு ஒரு குழந்தை பிறக்காது, நம்மளுடைய வாழ்க்கை அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, நமக்கு சந்ததி இருக்காது, அந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே சாராளே முடிவெடுத்துறாங்க, நமக்கெல்லாம் குழந்தை பிறக்காது, இன்னொருத்தரை நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அதுக்காக கூட ஏற்பாடு பண்ணுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் நம்ம போன வீடியோஸ் பார்ட்டாக நம்ம பார்த்தோம். நீங்கள் பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வாங்க. இந்த நேரத்தில் ஆபிரகாம் 100 வயசு ஆயிடுச்சு, சாராளுக்கு 90 வயசு ஆயிடுச்சு. இப்போன்னா ஆண்டவர் சொன்ன மாதிரியே சாராளுக்கு ஒரு இரக்கம் பண்ணுறாங்க, ஒரு குழந்தைய உற்பத்தியாக பண்ணுறாங்க. அந்த குழந்தை வயிற்றுலேருந்து வளர்ந்துட்டே வருது. அப்போ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், சாராளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இனிமேல் எனக்கு ஒரு குழந்தையே பிறக்காது, அப்படி என் பாடி கண்டிஷன் ஆகிட்டு. ஆனால் இந்த நிலைமையிலும் ஆண்டவர் என்னை கைவிடலை, அவரை நம்பி நாங்கள் வந்தோம், நம்பி வந்ததுனால ஆண்டவர் சொன்ன மாதிரி எனக்கு அற்புதம் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஒரு 9 மாதங்கள் கழிந்து கரெக்டாக நாட்கள் வரும்போது ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு ஆண் குழந்தை. அந்த குழந்தைக்கு ஈசாக்குன்னு பேர் வைப்பாங்க. ஈசாக்கு அப்படின்னாலே அதுக்கு மீனிங் என்னென்னா சிரிப்பு அப்படின்னு அர்த்தம். எதுக்காக அப்படி வைக்கிறாங்க அப்படின்னா, எங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி சந்தோஷம் இல்லை அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தப்போ ஆண்டவர் எங்களை சிரிக்க பண்ணினார், எல்லாரும் வாழ்க்கையிலையும் நடக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை எங்களுக்கும் தந்தார். என் வாழ்க்கையில் நான் நினச்சிட்டேன், இதுக்கு மேலே ஒரு குழந்தைய பெற்றெடுக்க என் உடம்பு தாங்காது, என் உடம்புல பலன் இல்லை, சக்தி இல்லை, அப்படி நான் நினச்ச போதிலும் ஆண்டவர் எனக்கு இப்போ பலன் தந்து ஒரு குழந்தைய தந்திருக்காங்க. அதுவும் 90 வயதில் தந்திருக்காங்க. ஆண்டவர் ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்குற பாக்கியத்தை தந்திருக்காங்க, இந்த குழந்தைய வளர்க்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்காங்க, பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சாராள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ ஆபிரகாம் சாராள் 2 பேரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறாங்க. முறை ஒரு பழக்க வழக்கம் உண்டு. 8ஆவது நாள் ஆகும்போது அவங்க ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய விருந்து பண்ணி எல்லா சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு விருத்த சேதனம் அப்படின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த குழந்தைக்கு விருத்த சேதனம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறாங்க. இப்போ கொஞ்ச நாள் ஆகுது. சாராள் ஈசாக்கு ரொம்ப கவனிக்கிறாங்க, ரொம்ப பாசமாக நடத்துகிறாங்க. ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா அவங்க காத்திருந்து பெற்றுக்கொண்ட குழந்தை. இப்போ நினைக்க ஆபிரகாமுக்கு இன்னொரு பையன் இருக்கிறான், ஆகார்ட்ட பிறந்த இஸ்மவேல் அப்படிங்கிற ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையன்னா கொஞ்சம் பெரிய பையன், அவனோட வயது கிட்டத்தட்ட ஒரு 17 வயது 16 வயது அந்த மாதிரிப்பட்ட ஒரு 16 வயது 17 வயது இருக்கும். அப்படிப்பட்ட பெரிய பையன்தான் அவன், அவ்வளோ பெரிய பையன். ஈசாக்குன்னா இப்போ தான் பிறந்து சின்ன பையன், பால் குடிக்கிற பையன். அப்போ அந்த பையன் சாராளை பார்த்து கிண்டல் அடிப்பாங்க, ஐயா பாட்டிக்கு இப்போ குழந்தை பிறந்திருக்கு, பாட்டி குழந்தை பெற்றிருக்காங்க, பாட்டி குழந்தை வளர்க்குறாங்க, பாட்டி குழந்தைய கவனிக்கிறாங்க, இப்படியெல்லாம் கிண்டல் அடிக்கிறாங்க. அவன் விளையாட்டுத்தனமாக சாராளை கிண்டல் அடிக்கிறான். அப்போ இது சாராளுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. சுத்தமாக பிடிக்கலனதும் ஆபிரகாம்கிட்ட போய் சொல்கிறாங்க, அந்த பையன் என்னை கிண்டல் பண்ணுறான், அந்த பையனையும் அவனுடைய அம்மாவையும் நீங்கள் என்ன வீட்டை விட்டு விளைக்கிடணும், அவங்கள எங்கேயாவது போக சொல்லிடுங்க, எனக்கு இது பிடிக்கவே இல்லை, நம்ம குழந்தைக்கு விரோதமாக வரான், அவன் இப்படி பண்ணக்கூடிய கேரக்டர், அவனுடைய கேரக்டர் எதுவுமே எனக்கு பிடிக்கல, அதனால் நீங்கள் பண்ண வேண்டியதை பண்ணுங்க அப்படின்னதும் ஆபிரகாமுக்கு தன்னுடைய சொந்த பையன் இஸ்மவேலும் ஒரு விதத்தில் தன்னுடைய சொந்த பையன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு நாள் காலையிலே வந்ததும் ஆகாரை கூப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ வேறு இடத்துல போய் ஸ்டே பண்ணு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்பம், ஒரு பாட்டிலில் ஒரு துருத்தியில் தண்ணி, துருத்தினா பாட்டில், ஒரு பாட்டிலில் தண்ணியும் கொடுத்து நீ எங்கேயாவது போய் பழச்சிக்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. ஒரு விதத்தில் ஆபிரகாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, என்ன நம்பி பிறந்த குழந்தை தான், இதை நான் அனுப்பி வைக்கணுமே கஷ்டமாக இருக்குது. இன்னொரு விதத்தில் ஆண்டவரும் ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாங்க, உன்னுடைய சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், ஈசாக்க நான் ஒரு ஆசீர்வாதமான சந்ததி நான் மாற்றுவேன், அவன் மூலமாக தான் நான் சொன்ன வாக்குத்தத்தெல்லாம் நிறைவேற்றுவேன், இவனே நான் ஆசீர்வதிப்பேன், இஸ்மவேலையும் நான் ஆசீர்வதிக்காமல் போக மாட்டேன், அவனே நான் ஆசீர்வதிப்பேன், ஆனால் ஈசாக்கு தான் உன்னுடைய உண்மையான சந்ததின்னு அப்படி ஆண்டவர் சொன்னதுனால அவர் மனசே கேட்காம இப்போ இஸ்மவேலையும் அவனுடைய அம்மாவையும்
அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு கொஞ்சம் அப்பத்தையும் தண்ணீர் ஒரு பாட்டிலில் கொஞ்சம் தண்ணீரை மட்டும் கொடுத்து. அப்போ ஆகாருக்கு இப்போ இதை மட்டும் எடுத்துகிட்டு தன்னுடைய பிள்ளையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு வனாந்திரமாக போகிறாங்க. போயிட்டே இருக்காங்க. கொஞ்சம் தூரம் போக 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 வெயில் யாருது. அவங்க இருக்கிற தண்ணீரை குடிக்கிறாங்க. குடிச்சு தண்ணியெல்லாம் தீர்ந்ததும் அவங்க வனாந்தரத்தில் நடு இடத்துல நிற்கிறாங்க. நின்று தண்ணியே இல்லாமல் அந்த குழந்தை இஸ்மவேல், அதாவது இஸ்மவேலுக்கு இப்போ 16-17 வயசு இருக்கும், இருந்து அழுகிறான். தண்ணி தாகத்தினால தவிச்சு தண்ணி வேணும்னு அழுகிறான். அப்போ ஆகாருக்கு ஒன்றுமே பண்ண முடியல. தன்னுடைய குழந்தை அழுது இனிமேல் செத்து போயிடும், தண்ணியே இல்லை. அந்த வனாந்தரத்தில் சுற்றி தேடி பார்க்குறாங்க, எங்கேயாவது தண்ணி கிடைக்க மாட்டேன். ஒரு இடத்துல கூட தண்ணி கிடைக்கல. அப்போ அவங்களுக்கு இனிமேல் என் பையன் இறந்து போயிடுவான் அப்படிங்கிற தாட்டுக்கு போயிடுறாங்க. போனதும் அவங்க ஒரே வார்த்தை சொல்கிறாங்க, என் பையன் சாகிறது நான் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தூரமாக போயிருந்துட்டு அவங்க அழுகிறாங்க. எந்த வனாந்தரத்தில் நான் வந்து நிற்கக்கூடிய நிலமை இருக்கேன், எனக்கு இந்த இடத்துல தண்ணி இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க அழுகிறாங்க. அப்போ பிள்ளை அழுறதை நான் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தூரமாக போயிருந்து அவங்க அழுதுகிட்டே இருக்கும்போது அவங்க அழுகிறாங்க, என் பிள்ளை செத்து போயிடும், நானும் செத்து போயிடுவேன், என் பிள்ளை சாகிறத நான் பார்க்கக்கூடாது, அவன் என் கண்ணு முன்னாடி சாகிறத நான் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தூரமாக போயிருந்து அவங்க சத்தமிட்டு அழுதுதும் வானத்துலேருந்து ஒரு தேவதூதன் வராங்க. தேவதூதன் வந்து ஆகாரை பார்த்து சொல்கிறாங்க, நீ பயப்படாத, நான் வந்து இப்போ நீ போய் பிள்ளை இருக்கக்கூடிய இடத்துல போய் பாரு, அங்கே வந்து ஒரு தண்ணீரை உனக்காக நான் கட்டளையிட்டிருக்கேன், அதை நீ போய் பார்த்து அதுலேருந்து எடுத்து தண்ணியை அவன் பையனுக்கு போடு அப்படின்னு சொன்னதை அவங்க போய் பார்ப்பாங்க. அவங்க பார்த்ததும் அங்கே தண்ணி இருக்கும். அதுங்க ஒரு ஆண்டவர் வந்து ஒரு அற்புதம் செஞ்சு அந்த இடத்துல அவங்களுக்கு தண்ணி கொடுத்துருப்பாங்க. ஒரு நீரூற்ற கட்டில் போட்டிருப்பாங்க. அப்போ அவங்க அதிலேருந்து அந்த தண்ணி எடுத்து குடித்து அதுக்கப்புறம் அங்கேயே ஸ்டே பண்ணி அவங்க அதுக்கப்புறம் இஸ்மவேலும் கொஞ்சம் வளர நல்லா அவன் வில் வித்தை வேட்டையாடுறதுல நல்லா லேண்ட் பண்ணி அதனால அவனோட பிழைப்பை நடத்துவான். அந்த வேலை செஞ்சு அவன் குடும்பத்தை நடத்துவான். அதுக்கப்புறம் அவங்க மேரேஜ் ஆகும். அவங்க ஒரு பெரிய சந்ததி, ஆண்டவர் சொன்ன மாதிரி இஸ்மவேல் அப்படிங்கிற சந்ததியை இன்னைக்கு வரைக்கும் பெரிய அளவில் ஆண்டவர் பெருசாக்கியிருக்காங்க. இஸ்லாம் அப்படிங்கிற சந்ததி, இஸ்லாம் மதத்தை சார்ந்தவங்களோட அதாவது முதல் சந்ததி யாருன்னா இந்த இஸ்மவேல் தான். இஸ்மவேல்கிட்ட இருந்தால் இந்த இஸ்லாம் சந்ததி வந்துச்சு. இப்படி ஆண்டவர் வந்து மாற்றிருப்பாங்க. இன்றைக்கி இந்த சம்பவத்துலேருந்து நம்ம எதை கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் வந்து ஒரு வார்த்தையை ப்ராமிஸ் பண்ணுறாங்கன்னா, உனக்கு நான் நன்மை செய்வேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணாங்கன்னா அதை நம்ம நம்பணும்னா கண்டிப்பாக ஆண்டவர் செய்வாங்க. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னதை தான், நீ என்னை நம்பிப்பா, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ப்ளஸ் பண்ணி உனக்கு எல்லாத்தையும் தருவோம், சந்ததி ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுவாங்க. அவர் நம்பி வந்ததுனால ஆண்டவர் அதே மாதிரி 100 வயசாச்சு. 100 வயசு ஆனது கூட ஆண்டவருக்கு பெருசு இல்லை. 100 வயசுலையும் சொன்ன வார்த்தையை ஆண்டவர் காப்பாற்றினாங்க. இன்றைக்கும் ஆண்டவர் நம்பி நம்ம வந்துட்டு நமக்கு டவுட்டாக இருக்கும், இன்னுமே நடக்கலையே, ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பொறுமை இழந்து காணப்படும். ஆனால் ஆண்டவரை நம்பி நம்ம வந்துட்டோம்னா அந்த நம்பிக்கையில் நம்ம அசையாமல் அப்படியே நிலைத்திருக்கணும். ஆண்டவர் எப்படியும் செய்வார், எப்படியும் ஆண்டவரால் செய்ய முடியும். ஆண்டவர் செஞ்சாலும் சரி, செய்யாமல் போனாலும் சரி, அவரை நம்புவேன், அவர் எனக்கு செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கணும். ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். ரெண்டாவதாக நம்ம தெரிந்து கொள்ளணும், எதுவுமே நம்ம அவசரப்பட்டு அப்பப்போ முடிவு மாற்றக்கூடாது. ஆபிரகாம் வந்து ஈசாக் பிறக்க தாமதிக்கிறத பார்த்து சாராள் சொல்கிறாங்க, அதாவது ஆகாரை நீங்கள் மனைவியை ஏற்றுக்கொள்ளுங்க, அதன் மூலமாக நமக்கு ஒரு குழந்தை கிடைக்கும்னு சொன்னதை நம்பி அவங்க மேரேஜ் பண்ணனால நிறைய பிரச்சனை வந்துச்சு. அந்த இஸ்மவேல் உருவாகி அந்த ஆகாரைப்பும் அனுப்பி வைக்க வேண்டிய நிலைமைக்கு கடந்து போகிறாங்க. நம்மளும் தப்பாக முடிவு எடுத்தோன்னா அதனுடைய பலனை நம்ம கண்டிப்பாக அடைஞ்சு தான் தீரணும். நம்ம தப்பாக ஏதாவது அவசரப்பட்டு ஏதாவது நம்ம பண்ணோன்னா அதன் மூலமாக சில இழப்புகள் வரும், சில கஷ்டங்கள் வரும். அதனால் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காமல் பொறுமையாக குறித்த காலம் வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். அதுக்கப்புறமா ஆபிரகாம் கைவிட்டுட்டாங்க. நீ போ, இனிமேல் உன் வேலையை நீ பாரு, இனிமேல் உன்னை வச்சு என்னால் மேனேஜ் பண்ண முடியாது. ஆபிரகாம் கைவிட்டாங்க, அனுப்பி வச்சுட்டாங்க. ஆனால் ஆண்டவர் கைவிடலை. ஆண்டவர் வந்து ஆகாருக்கு அழுதுட்ருக்காங்க, வனாந்திரத்துல அழுதுட்ருக்காங்க. இப்போ ஆபிரகாமுக்கு என்ன நடக்குன்னு கூட தெரியாது, ஏன்னா கான்டாக்ட் கிடையாது. அந்த இடத்துல ஆண்டவரே அற்புதம் செய்கிறாங்க. பிள்ளையால் தான் நான் பார்க்க மாட்டேன், தனிமையில் நின்று கத்தி அழும்போது கடவுளே ஒரு தேவதூதனை அனுப்பி அவங்களுக்கு தேவையை செஞ்சுக்கிறாங்க. இன்றைக்கி யாராக இருந்தாலும் யாருமே சப்போர்ட் பண்ண இல்லை அப்படின்னு நிலைமை வந்தோன்னா, அப்படி ஒரு நிலைமைக்கு நம்ம வந்தோம்னா ஆண்டவர் யாரையாவது நமக்கு அனுப்பி தருவாங்க நமக்கு உதவி பண்ண. அந்த குழந்தை அழுது, அந்த குழந்தையின் சத்தத்தை கேட்டு தேவதூதனை இறங்கி வராங்க. இன்றைக்கும் நம்ம சில நேரங்களில் யாருமே நமக்கு இல்லைன்னா அந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு இருக்காங்க. ஆண்டவர் அவரை பற்றி
தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் இல்லை, அவரை பற்றி தெரியாத யாராக இருந்தால் கூட ஆண்டவர் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா வேதாகமத்தில் ஒரு வசனம் இருக்குது, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம். உண்மைதான். அது கூப்பிடுகிற காக்கை குஞ்சு ஒரு பறவை, சாதாரண பேர்டு, அதுக்கே ஆகாரம் கொடுக்குற தேவன். அவர் உண்டாக்கின விலையேறப்பட்ட மனிதர்களுக்கு கண்டிப்பாக ஆண்டவர் இறங்குவார், இரக்கம் செய்வார். ஸோ ஆண்டவரை நம்ம எப்போவுமே நம்ம கண்களுக்கு முன்பதாக நம்ம கர்த்தரை பார்க்க முடியாது. ஆனால் அவர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறார். அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறார். அவர் எல்லா நன்மையும் செய்வார், எல்லா கஷ்டத்தையும் மாற்றுவார் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிக்கையாக இருக்கும்போது அதற்கேற்றபடி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்களை நம்ம கண்டுகொள்ள முடியும். இல்லைன்னா ஏதோ விதி நடக்கு, என் வாழ்க்கைனா இப்படி தான், என் தலையெழுத்து தான் அப்படின்னு நினச்சா வாழ்க்கையில் இருக்க நம்பிக்கையும் இருக்காது, தைரியமாக இருக்காது, என்ன பண்ணோன்னு தெரியும். ஆனால் ஏசப்பா இருக்கிறாங்க, கடவுள் எங்கள் வாழ்க்கையில் நல்லது பண்ணுவாங்க, ஏசப்பா என்னை கைவிட மாட்டாங்க, எப்பொழுதும் என்னை நடத்துவாங்கன்னு சொல்லி நம்ம நம்பிக்கையாக இருந்தோன்னா கண்டிப்பாக ஏசப்பா நடத்துவாங்க. நம்ம இருக்கிற இடம் தனிமையாக இருக்கலாம், வெறுமையாக இருக்கலாம், யாரும் இல்லாமல் இருக்கலாம், எப்படி இருந்தாலும் ஏசப்பா நடத்துவாங்க. ஓகே, இந்த ஒரு சம்பவம் உங்கள் வாழ்க்கையில் உற்சாகமாக்கக்கூடிய விதத்தில் உங்களுக்கு இருந்திருக்கும். நாளைக்கு புதிய ஒரு சம்பவத்தோடு உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை.